அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பண வரவும் சுக்கிரனும் பரிகாரங்களும் அப்படிங்கிறதுல பேச போறோம். பணம்னு எடுத்துக்கிட்டா அதுல கிரகங்கள்ல 4 கிரகங்கள நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சனின்னு எடுக்கும்போது சில்லறை பணமாகவும், சுக்கிரன் எடுக்கும்போது கையிருப்பு பணமாகவும் எடுத்துக்கலாம். குருன்னா பெருமணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ராகுன்னு எடுத்துக்கும்போது அதிர்ஷ்ட பணம், சீட்டு இதன் மூலியமாக வரும் பணம், பிளாக் மணி இது சம்பந்தப்பட்ட பணங்கள்ல வந்து நம்மளுக்கு பணங்களா எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம பேச போறது வந்து சுக்கிரன் பற்றிய பரிகாரங்கள் தான். ஏன்னா சுக்கிரன் தான் கையிருப்பு பணத்துக்கு முக்கியமான காரகம். இந்த மறுபடியும் முதல்ல இருந்தா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இப்ப சுக்கிரனை பத்தி மட்டும் நம்ம இப்ப பேச போறோம். அதாவது கையிருப்பு பணம் வந்து எப்படி நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி. ஓகே. கையிருப்பு பணம் எப்படி நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இப்ப சனின்னு எடுத்து சில்லறை பணம் மட்டும் நம்மளுக்கு இருந்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. குருன்னு எடுத்துக்கிட்டா பெரும்பணம். இப்ப பெரும்பணம் மட்டும் இருந்தா நம்ம மத்தது செலவு பண்ற மத்த செலவுகள் பெரும் செலவுகளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ராகுங்கும்போது அது அதிர்ஷ்ட பணம் தான். அது எப்பயாவது வரப்போறதா அத பத்தியும் நம்ம இது பண்ண முடியாது. அப்ப சுக்கிரன் நம்ம டெய்லி யூஸுக்காக நம்ம செலவு பண்ண போற பணம் தான் சுக்கிரனோடது. அது வந்து அதுல வந்து தடைகள் எப்படி வந்தா அதை எப்படி நிவர்த்தி பண்றது? எந்த மாரி கோயில்களுக்கு போனா நம்ம வந்து இந்த பணத்தடைய வந்து சரி செய்யறது அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப சுக்கிரன் வந்து சுயசாரத்துல இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு மகர லக்னக்காரவங்க சுக்கிரன் வந்து 8ல உட்கார்ந்து பூர நட்சத்திரம் சுயசாரமா வாங்கியிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து கெட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆட்சியா இருந்தாலும் 8 குடையில இருக்கும்போது நம்மளுக்கு பண தடைகள வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி வந்து பணத்தடையை ஏற்படுத்துறத தவிர்க்கிறதுக்கு வந்து ஆண்களா இருந்தா பச்சை கற்பூரத்த நம்ம வச்சுக்கலாம். ஜோப்ல வச்சிருக்கிறது மூலமா பணத்தடைய வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். பச்சை கற்பூரங்கிறது வந்து சுக்கிரனோட பச்சை கற்பூரம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் உடையது. அதனால அத வந்து நம்ம வச்சுக்கலாம். வீட்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது, மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செய்யலாம். அடுத்து பெண்களா இருந்தீங்கன்னா, டெய்லி மல்லிகைப்பூ வச்சுக்கலாம், சென்ட் போட்டுக்கலாம். இந்த மாரி இதெல்லாம் இது செய்யலாம். அப்ப 2 ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் சுயசாரமா இருந்து கெட்டு போயிருந்தா, அம்மன் கோயிலுக்கு நித்தம் பூஜை செய்யும். அம்மன் கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வர்றதன் மூலியமாக பணத்தடைய வந்து சரி செய்ய முடியும். அடுத்து சுக்கிரன் வந்து சுக்கிரன் சூரியன் காம்பினேஷனா இருக்கு, சேர்க்கையில இருக்கு. ஆனா அது 8, 12ல போய் மறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பணம் வர்றதெல்லாம் பிரச்சனைய குடுக்குது. அப்படிங்கிறவங்க வந்து சூரியன்கிறது வந்து சிவன் ஆதிக்கம். சிவனோட கோயில்களுக்கு போயிட்டு வரும். அதாவது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால சிவபார்வதி உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வரனாலும் அங்க விபூதி குங்குமம் வாங்கி கொடுக்கறதுனாலையும் சரியாகும். அது இல்லாம அவங்க வாட்ச் கட்டிக்கிறது இதுவும் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சுக்கிரன் சந்திரன்ங்கிறது வந்து பணவரவுக்கு நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் 8, 12 மறையும் போது நம்மளுக்கு கைக்கு வர பணம் வந்து சரியா வராம தடைகளை கொடுக்கும். அப்படி இருக்கவங்க வந்து நித்தம் பூஜை இல்லாத அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். நீரோடை உள்ள அம்மன் கோயில்களுக்கும் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி அப்புறம் அம்மா மாமியார் இவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள மெயினா நல்லா பாத்துக்கிறது மூலயமாவும் பணத்தடைகளை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து செவ்வாய்ங்கிறது கணவர் சகோதரர் இவங்களுக்கு வந்து நல்லா பாத்துக்கணும். ஏதாவது ஒரு நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்கு, வரல கிடைக்கல அப்படின்னா கணவரையோ சகோதரையோ கூட கூட்டிட்டு போறது மூலியமாவும் நம்மளுக்கு அந்த இது வந்து தடைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சஷ்டி விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருகனுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். முருகன் கோயில வந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு பணத்தடைகளை வந்து நீக்கிறதுக்கு நல்ல வழிபாடா இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்க்கையில இருக்கு. 8, 12ல மறைஞ்சு நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது, பணம் வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து சீட்டு போட்டு பணம் இது பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். சீட்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறது, அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அபிஷேகத்துக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்கி கொடுக்கறது,
மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, புதன்கிழமை புதன் ஓரையில போயிட்டு வர்றது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். அடுத்து சுக்கிரன் வந்து சுக்கிரன் குரு காம்பினேஷன்ல வந்து இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணு பிரச்சனைய குடுக்குது. சுக்கிரன் குருனாவே 2 பேருமே பணத்துக்கான கிரகங்கள். ஆனா, இருந்தாலும் பணத்த குடுத்துருவாரு. அதுலயும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் சேர்த்து குடுப்பாரு. பணம் வரும்போது பிரச்சனையும் சேர்த்து வரும். அது தேவையில்லாம பணம் வந்து விரயமாகும். வர்றதுல தடைய குடுக்கும். இந்த மாரி பிரச்சனைகளையும் குரு, சுக்கிரன் வந்து குடுப்பாரு. 8 கெட்ட இடத்துல இருக்கும்போது. அத வந்து எப்படி நிவர்த்தி பண்றதுன்னா, ஒரு மஞ்ச துணியில ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை எடுத்து மடிச்சு, கட்டிக்கிட்டு, அத நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிறது மூலியமா பணத்தடைகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வீட்ல குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுக்கலாம். அவங்க தேவை என்னமோ அவங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி குடுக்கலாம். குழந்தை வடிவில் உள்ள அம்மன் கோயில், பாலாம்பிகை கோயில்களுக்கு போயிட்டு வர்றது மூலியமாவும் இந்த பிரச்சனைய நம்ம வந்து சரி செய்ய முடியும். அடுத்து சுக்கிரன், சனி. சனி பகவான். சுக்கிரன், சனி பகவான் இவங்களும் 2 பேரும் பணத்துக்கான கிரகங்கள் தான். சில்லறை காசு, கையிருப்பு பணம் இவங்க 2 பேரும் தான் சேர்றாங்க. இருந்தாலும் இவங்களும் பிரச்சனை அதாவது ஒரு கெட்ட இடத்துல இருக்கும்போது எந்த நல்லவங்களா இருந்தாலுமே ஒரு கெட்டத கண்டிப்பா குடுத்து தான் செய்வாங்க. அப்ப அவங்கள வந்து நம்ம சரி செய்யறதுக்கு, நம்ம இந்த மாரி பெரியவங்க முதியோர்கள வந்து நல்லா பாத்துக்கிறது, ஊனமுற்றவங்களுக்கு வந்து செய்யறது, முடியாதவங்களுக்கு காலணி வாங்கி குடுக்கறது, காவல் தெய்வம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, காவல் தெய்வம் கோயிலுக்கு வந்து அபிஷேக பொருள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யறதன் மூலியமா சுக்கிரன் சனி தடை வந்து அதனால் ஏற்படக்கூடிய பண தடைகள் வந்து நீங்கும். அடுத்து சுக்கிரன் ராகு பகவான். சுக்கிரன் ராகுனாவே பெருமணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ராகுங்கிறவரு சுக்கிரன்னா ஆசை, ராகுனா பெரிய ஆசை. அதாவது அதிகப்படியான பண ஆசையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் ராகு காம்பினேஷனே சொல்லலாம். அவங்க வந்து ராகு போது பெரிய பண ஆசையை கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்துருவாரு. பணத்தடையும் கொடுப்பாரு. பெரிய ஆசை வந்துச்சுன்னா ஏமாறுறதுக்கும் வழியும் அதிகமா இருக்கும். அப்ப அவங்க அத வந்து என்ன பண்றதுன்னா, காவல் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எலுமிச்சை மலை சாத்தி வழிபடலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இது மாதிரி செய்யறது மூலியமா ராகு காலத்துல அம்மன் கோயில்களுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது மூலியமா சுக்கிரன் காம்பினேஷன்ல வர்ற பணத்தடைகள் வந்து நீங்கும். அடுத்து சுக்கிரன் கேது. கேதுனா விநாயகர். அப்ப சுக்கிரன்னா நித்தம் பூஜை செய்யும் கோயில்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அலங்காரம் உள்ள தெய்வம்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சுக்கிரன் கேதுனா அலங்காரம் உள்ள நித்தம் பூஜை செய்யக்கூடிய விநாயகர் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனாலையும், நாங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும், பன்னீர் இந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் செய்யறதும் போது இந்த பிரச்சனைகள் வந்து தீரும். என்ன நம்ம இது பரிகாரம் செஞ்சாலுமே அந்த கிழமை ஓரை இந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும் போது அந்த பலன்கள் வந்து 100 மடங்கு நம்மளுக்கு நல்ல வேலை செய்யும். அதனால நார்மலா முடிஞ்சவங்க இந்த மாதிரி போங்க, முடியாதவங்க மத்த நாள் போனாங்க. முடிஞ்சவங்க முடிஞ்ச அளவு இந்த மாதிரி அந்த கிழமை எதுவோ அந்த ஓரை எதுவோ அந்த மாதிரி கேட்டு நம்ம போறது வந்து மிக சிறப்பான பலனை கொடுக்குன்னு சொல்லிக்கலாம். இப்ப சுக்கிரன்னாவே பணம் பணம் அப்படிங்க. இப்ப நம்ம ஒரு சுக்கிரன் பணம் இருந்தாதான் நம்மளால எதுவுமே செய்யவே முடியும். இப்ப சுக்கிரன் கேதுக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி போயிட்டு வர்றது மூலியமா நல்ல மாற்றங்களும் பண தடைகளும் நிவர்த்தியாகும். நார்மலாவே சுக்கிரன் வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாவோ, பெண்களுக்கு வேண்டியதை நம்ம வீட்டுல செய்யறது மூலியமாவோ பண தடைகளும் பண பிரச்சனைகளும் நீங்கும். இப்ப நம்ம பார்த்தது வந்து சுக்கிரன் வந்து பிரச்சனையா இருக்கு. அது கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா எப்படி நம்ம பரிகாரம் பண்ணலாம், கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிறது வந்து இது பொதுவா நார்மலாவே எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம். அதனால இத செஞ்சு பலன் அடைஞ்சுக்கோங்க. இந்த என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா என்னோட ஃபோன் நம்பர் வந்து 87 54 99 51 79. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த குபேர கலச அறக்கட்டளைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.